நம்மளுக்கு வந்து இங்கிலீஷே நம்மளுக்கு தெரியல, சுத்தமா இங்கிலீஷ் தெரியல, இல்லாட்டி எனக்கு இங்கிலீஷ் தெரியுது ஆனா வந்து ரிப்ளை பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ வந்து முழுசா பாருங்க, எப்படின்னு காமிக்கிறேன். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம விளையாட்டுத்தனமா இங்கிலீஷை கத்துக்க முடியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், மெசேஞ்சர் இது போன்ற எல்லா ஆப்பும் வந்து நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு என்ன பண்றாங்கன்னா இங்கிலீஷ்ல வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. நம்மளுக்கு வந்து அதை ரிப்ளை பண்றதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு தெரியாம நம்ம கஷ்டப்பட்டு இருந்திருக்கலாம். இப்போ வந்து நம்ம காமிக்கிற ட்ரிக்ஸ்ல இருந்து நீங்க வந்து இங்கிலீஷ்ல ஈஸியா நீங்களும் ரிப்ளை பண்ணலாம். எப்படின்னா பாருங்க, நான் முதல்ல இது எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லிட்டு காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ வந்து உதாரணமா பாத்தீங்கன்னா எனக்கு ஹலோ ஹவ் ஆர் யூன்னு சொல்லிட்டு 2 மெசேஜ் வந்திருக்குது. இந்த 2 மெசேஜ் வந்து எனக்கு சுத்தமா இங்கிலீஷே தெரியல. இருந்தாலும் நான் இதை என்னன்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சா இது மேல இப்படி கிளிக் பண்ணிட்டு காப்பின்னு கொடுத்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா டிரான்ஸ்லேட்னு கேக்குது. இங்க டிரான்ஸ்லேட் கொடுத்தோடனே பாத்தீங்கன்னா எப்படி இருக்கிறீர்கள்னு சொல்லிட்டு இங்க கீழே காமிக்குது. இப்போ நம்ம அவங்களுக்கு ஆன்சர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்படி கிளிக் பண்ணிட்டு இந்த ஜிமெயில கிளிக் பண்றோம். ஜிமெயில கிளிக் பண்ணிட்டு இங்க டிரான்ஸ்லேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ணிக்கின்னு நான் தமிழ்ல தான் எழுத போறேன். இப்போ பாத்தீங்கன்னா நான் நான் இங்கு, இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கு நலம்னு சொல்லிட்டு டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஐ எம் ஃபைன் இயர்னு சொல்லிட்டு காமிக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நம்ம மொழியில் நம்ம டைப் பண்ணாலுமே அது ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷில் கன்வெர்ட் ஆகினே வருது. இதுலேருந்து நம்மளுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம டெவலப் பண்ணிக்க முடியும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இது மாதிரி யார்கிட்ட வேணால் இங்கிலீஷில் டைப் பண்ண உங்களுக்கு நிறைய ஒகாபுலரிஸ், அதே மாதிரி உங்களுக்கு நிறையா இங்கிலீஷ் நாலேஜ் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இதுவும் ஒரு வழி தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது எப்படி செட்டப் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, நான் வந்து ஜி போர்டு ஒன்று இன்ஸ்டால் பண்ணுகிறேன். அப்புறம் டிரான்ஸ்லேட்னு சொல்லிட்டு ஒன்று இன்ஸ்டால் பண்ணுகிறேன். இப்போ நீங்க வந்து ஜி போர்டு நீங்க முதல் முறை இன்ஸ்டால் பண்ண உடனே பாத்தீங்கன்னா இங்க லாங்குவேஜ்னு சொல்லிட்டு காமிக்கும். என் செட்டிங்ஸை பாத்துங்க. இங்க லாங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா தமிழ் கீபோர்டுன்னு சொல்லிட்டு இருக்குது பாத்தீங்களா, இதை ஆட் பண்ணிக்கணும். ஆட் எப்படி பண்றதுன்னா இங்க கீழே இருக்குது பாத்தீங்களா ஆட் கீபோர்டுன்னு சொல்லிட்டு இங்க கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் வேணுமோ அதை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உதாரணத்துக்கு நம்மளுக்கு தமிழ் வேணும் தானே, அதனால நம்ம என்ன பண்றோம், தமிழ் கீபோர்டை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். இது மாதிரி நம்ம தமிழ் கீபோர்டு செலக்ட் பண்ணிக்கிறோம் ஜி போர்டில். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டிரான்ஸ்லேட்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, டிரான்ஸ்லேட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போதே முதல்ல வந்து இங்கே காமிக்கும் தமிழ் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு காமிக்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் வந்து எதில் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செகண்ட் லாங்குவேஜ் எது வேணுமோ அதை செலக்ட் பண்ணிங்க. நம்ம ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் தமிழ், செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கிறேன். இது மாதிரி கன்வெர்ட் ஆகும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் இன்னும் நிறைய அற்புதமான விஷயங்கள்லாம் இதில் பண்ணலாம். எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வாட்ஸ்அப் கிளிக் பண்ணிட்டீங்க. இங்கே நீங்கள் டிரான்ஸ்லேட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் டு இங்கிலீஷ் கன்வெர்ட் பண்ணணும், இல்லாட்ட இங்கிலீஷ் டு தமிழ் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா இங்கே நடுவில் 2 சிம்பிள் காமிக்குது பார்த்தீங்களா, 2 மார்க்கு. இந்த 2 மார்க்கு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது இங்கிலீஷ் டு தமிழ் கன்வெர்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ஐ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா மேலே வந்து நான் சொல்லிட்டு வந்துடும். இது மாதிரி நீங்கள் ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக வந்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு முறை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து நல்லா புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் பண்ணிங்க. அதே மாதிரி உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.